ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவுல எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, வீடு எப்படி இருக்க போகுது, குறிப்பா போட்டியாளர்களா யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல போட்டியாளர்கள் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ப்ரோமோவை பத்தி பேசியே ஆகணுங்க. ப்ரோமோ வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த சீசனை பொறுத்தளவுல வெறித்தனமா இருக்க போது, விஜய் சேதுபதி தாறுமாறா ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம ப்ரோமோவோட கண்டென்ட்டுமே போன சீசன்ல செஞ்ச தவறுகள் எதையுமே விஜய் சேதுபதி செய்யக்கூடாது, இந்த நிகழ்ச்சியை நேர்மையா தொகுத்து வழங்கணும், கமல் சார மாதிரி வள கொலவெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாதுப்பா, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா நெத்தி அடியில சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் ப்ரோமோல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த ரெட் கார்டு மேட்டர்லாம் வந்துச்சுங்க. தாறுமாறு. ஒரு சின்ன பையன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைக்கு என்ன கார்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லன்னா நான் சொல்லி தரணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டது தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையாவே கமல் சாரை தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. உண்மையாவே கமல் சார் இதனால தாக்கப்பட்டாரோ இல்லையாங்க, இதனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இப்ப பல பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க. அதுல மாயா முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லலாம். மாயாவை பொறுத்தளவுல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போன சீசன்லயே எந்த அளவு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவு வச்சு செஞ்சாச்சு. அவங்க தான் திரும்பவும் கதற தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கதறலை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அநீதி நடக்குது, வெளியே தெரியாத பல மர்மங்கள் இருக்குது, உண்மைகள் உங்களுக்கு தெரியாது, அதை நாங்க சொல்லவும் மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே நமக்கு பல உண்மைகள் தெரியாம தாங்க இருக்கு. ஆமாங்க, மாயாவும் பூர்ணிமாவும் அப்படி என்னதான் பேசுனாங்க அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புரியல. பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு உள்ள அப்படி என்னமா பண்றீங்க, என்னமா பேசுறீங்க அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற கேள்விதான். அது அவங்களா சொன்னாதான் உண்டு. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா ரெட் கார்டை பொறுத்தளவுல இவங்க எல்லாருமே கூட்டணி சேர்ந்து கும்மி அடிச்சது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா போன சீசன் மாதிரி தற்குறிகளை இதுவரையே எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லாங்க. மாயா என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. மாயா பெரிய ஆளு, மாயாவுக்கு ஜால்ரா தட்டணும் அப்படின்னா வெளியே போன உடனே ஹீரோவாயிரலாம் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு மூடர் கூட்டமா தான் மீதமுள்ள போட்டியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் இந்த ப்ரோமோல ஒரு கட்டு வச்சிருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே போன சீசன்ல கமல் சார் இதை கரெக்டா பண்ணிருந்தாரு அப்படின்னா கமல் சாருக்கு இந்த அளவு நெகட்டிவிட்டி வந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன பொறுத்தளவுல மாயாவை பத்தி பேசிலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்கள பொறுத்தளவுல இன்னைக்கு வரைக்கும் அவங்க திருந்தல. பிஆர் டீம் வச்சு எல்லாம் பேசியிருக்காங்க. உள்ள போறவங்க பிஆர் டீம் எல்லாம் வச்சுட்டு போகாதீங்கப்பா, நீங்க மட்டும் போதும், அப்படியே நீங்க பிஆர் டீம் வச்சிருந்தாலும் மீதமுள்ள போட்டியாளர்களை கழுவி ஊத்தாதீங்க அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. என்னம்மா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் எல்லாரையுமே உன்னோட பிஆர் டீமா தான் வச்சிருந்த, ஒன்னும் புடுங்க முடியலையே, மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதுதான் நடந்துச்சு. சரி, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமாவது நீ பண்ண தப்பு உணர்வியான்னு பார்த்தா இதுவரை இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நான் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியில வர மாதிரிதான். அவனுக்கு என்னப்பா லூசு, அவன் என்ன வேணாலும் வளருவான், நம்ம அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட வேண்டியதாங்க. மாயா பேசுனதுக்கெல்லாம் இதுக்கு மேலாம் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மாயா யாரு, பூர்ணிமா யாரு, அவங்க கூட சேர்ந்து இருந்த தற்குறிகள் என்னெல்லாம் பண்ணுச்சு, இது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆணாதிக்கம் பண்ணாதீங்க, பெண்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் தப்பான செய்திகளை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உண்மையாவே ஆணாதிக்கம் இருக்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா போன சீசன்ல ஒரு ஆண் தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனா போன சீசன்ல ஜெயிச்சதே அர்ச்சனா தானே. அப்படி இருக்கும்போது மாயாவோட கருத்துக்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்ல, பொறாமையில பொங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோமோல கார்டை பத்தி பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனுக்குள்ள பிரதீப் ஆண்டனி வர்றதா ஒரு ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உண்மையாவே பிரதீப் ஆண்டனிக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்களோ, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருமேப்பா அப்படிங்கிற மாதிரி வயிற்று எரிச்சல்ல மாயா வளர்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க, அடுத்ததா இந்த சீசனுக்குள்ள யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். இந்த சீசனை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்ற மாதிரி தான் சீரியல் நடிக்கிறவங்க தான் அதிகப்படியா வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனுமே 2 வீடு கான்செப்டா தான் இருக்க போகுது. ஜோடிகளா தான் அதிகப்படியான நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. ஜோடிகளானா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரே சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ணவங்க, ஹீரோ வில்லியா பண்ணவங்க தான் போறதா சொல்லப்படுது. அந்த வகையில இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற ஜோடி யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ணவ் அன்ஷிதா, இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரை பொறுத்தளவுல செல்லம்மா சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. இவங்களை பொறுத்தளவுல அந்த சீரியல்ல அவங்க கிளிக் ஆனவங்களோ இல்லையோங்க, சர்ச்சையில மிகப்பெரிய பிரபலங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அர்ணவை பொறுத்தளவுல அவர் வந்து காதல் கல்யாணம் தான் பண்ணாரு. அவங்களோட மனைவியோட பேரு திவ்யா ஸ்ரீதர் அப்படிங்கிறது தான். ஆனா செல்லம்மா சீரியல்ல அர்ணவும் அன்ஷிதாவும் என்னைக்கு ஜோடியா சேர்ந்தாங்களோ அதுல இருந்து அவங்க திருமண வாழ்க்கையில சண்டை வந்துட்டதாகவும் இது ஒரு முக்கோண குடும்ப சண்டையாவே வெடிச்சிச்சு. அதுலயும் குறிப்பா திவ்யா ஸ்ரீதரை பொறுத்தளவுல அர்ணவ் என்ன அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அர்ணவை அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இப்படி மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம்.
பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இவ்வளவு பெரிய சர்ச்சை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சீரியலுக்குள்ள போட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ, வெளியே அவங்க மனைவி வந்து கண்டிப்பா ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணுவாங்க, அதனால கூட டிஆர்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவாவும் வில்லியாவும் பண்ண அருண் ஃபரீனா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோடியா போக போறதா சொல்லப்படுது. இதுல அருணை பொறுத்தளவுல அர்ச்சனாவோட ரெக்கமெண்ட்ல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கறதா இப்போதைக்கு வந்திருக்க செய்தியா இருக்குது. அதே மாதிரியே தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ண வினோத் பாபு பவித்ரா ஜனனி இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோடியா போக போறதா சொல்லப்படுது. இதுல வினோத் பாபுவை பொறுத்தளவுல செம டேலண்டான ஆளு அப்படின்னு சொல்லலாம். டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு. கண்டிப்பா இந்த சீசன்ல கலக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு நபர்ல வினோத் பாபு ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சோசியல் மீடியா பிரபலமா இருக்கிற டிடிஎஃப் வாசன் ஜோயா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறதா சொல்லப்படுது. டிடிஎஃப் வாசனை பொறுத்தளவுல சர்ச்சை பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல சோயாவை பொறுத்தளவுல இவங்க தான்ப்பா அடுத்த ஓவியா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு இப்பவுமே ஒரு ஆர்மி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னதான் ஆர்மி கிரியேட் பண்ணாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சோயா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் மக்கள் மனசுல அவங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் முடிவு செய்யப்படும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா தர்ஷா குப்தா இவங்களை பொறுத்த அளவுல நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாமரா போட்டோ போட்டு இலசுகள் மனசை கிள்றதுதான் இவங்களோட வேலை. பல சீசனா இவங்களோட பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி அடிபட்டாலும் இந்த சீசன்ல கண்டிப்பா உள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கிற தகவலா இருக்குது. அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே ஒரு காமெடியான பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓடுவாங்க. அந்த வகையில விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கிற ஈரோடு மகேஷ் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. ஈரோடு மகேஷை பொறுத்தளவுல சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட தமிழுக்கு எல்லாருமே ஃபேனா தான் இருப்பாங்க. அந்த வகையில நானுமே ஒரு ஃபேன் தான். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இவர் என்ன கருத்துக்களை சொல்ல போறாரு, எப்படி மக்கள் மனசை அள்ள போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மலேசியாவை சேர்ந்த மூநிலா அப்படிங்கிற மாடல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறதா சொல்லப்படுது. இவங்களை பொறுத்தளவுல இவங்க யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரியே ராப் சிங்கர் கேட்டகரியில இந்த வாட்டி வாகேஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க. வாகேஷனை பொறுத்தளவுல அறிமுகம் தேவை கிடையாது. சோசியல் மீடியால எந்த பக்கம் திரும்பினாலும் அவரோட ராப் சாங் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாகேஷன் மேலையும் பல எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே குக்வித் கோமாளி புகழ் திவ்யா துரைசாமியும் இந்த சீசன்ல உள்ள போறதா சொல்லப்படுது. ரிவ்யூவர் கேட்டகரியில இந்த சீசன்ல ஃபேட்மேனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாருங்க. இவர் மேல எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவரை பொறுத்தளவுல வெளியே இருந்து ரிவ்யூ பண்ணும் போதே ஒவ்வொரு ஆளோட முகத்திரைய கிழிச்சு எடுப்பாரு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க கூட இருந்துகிட்டு என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இப்பவுமே ரசிகர்கள் மத்தியில ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமீப காலமா நார்மல் மக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில யாராவது ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த வகையில சோசியல் மீடியா பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட பேர் அடிபடுதுங்க. ஒன்னு டாக்டர் திவாகர், இன்னொன்னு காத்து கருப்பு கலை. என்னடா இப்படி பண்றீங்க, இவனுங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா பிக் பாஸோட தரம் என்னடா ஆகும்? சும்மாவே பிக் பாஸ் நிகழ்ச்சியை எல்லாருமே கழுவி ஊத்துறாங்க. இது ஒரு சமுதாய சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கிளம்புவாங்க. இதுல காத்து கருப்பு கலை எல்லாம் உள்ள இருந்தா எப்படி இருக்குங்க? உண்மையாவே அவன் என்னதான் பண்ணான்? ஃபுல்லா டபுள் மீனிங் பேசுறது, இல்லனா சாதனா மடியில போய் படுத்துக்கிறது, இப்படிதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற என்ன உருப்படியா பண்ணிட்டானு அவனை உள்ள விடுறானுங்க அப்படிங்கறது தெரியல. உண்மையாவே சாதனா கூட வீடியோ போடுறவங்க ஒவ்வொருத்தன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறான். 6வது சீசன்ல ஜிபி முத்து வந்தாரு. இவருமே சாதனா கூட ரீல்ஸ் பண்ணி தான் அவ்வளவு ஃப்ரேம் ஆனாரு. அது மட்டும் இல்லாம பச்சை பச்சையா பேசுவாரு. அதாவது இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா சோசியல் மீடியால எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பெருசு இல்ல. மட்டமா பேசுனா வாய்ப்பு கொடுப்பானுங்க போல. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அதே மாதிரி டாக்டர் திவாகரை பொறுத்தளவுல நான் தாண்டா அடுத்த சிவாஜி அப்படிங்கிற மாதிரி அவரை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லங்க, இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. மக்களோட பெரும் ஆதரவுல நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன், மக்கள் ஆதரவோட போற நானும் மக்கள் செல்வனும் சேர்ந்து இந்த ஷோவை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. இவர் இப்படி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது கால கொடுமடா, எப்படிடா தாங்க போறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒஸ்டா இருக்குதுன்னு தாங்க சொல்லி ஆகணும். உண்மையாவே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல யாருன்னே தெரியாத ஆட்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா கூட பரவாயில்ல. எல்லாமே அதிகப்படியான நபர்கள் விஜய் டிவி பிரபலங்கள். அப்படி இருக்கும் போது இந்த சீசனை பொறுத்தளவுல ஸ்கிரிப்டட் ஷோவா இருக்க போகுதா அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்குது. ஆமாங்க, எல்லாமே விஜய் டிவி ஆர்டிஸ்டா போட்டிருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுல ஒரு சீரியல்ல வில்லியா நடிக்கணும்னு சொன்னா நடிக்க போறாங்க. அதனால மக்கள் அவங்களை கழுவி ஊத்துவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க சொல்றாங்க நாங்க நடிக்கிறோம் அப்படிங்கறது அவங்களோட கருத்தா இருக்கும். அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரோலை கொடுத்து உள்ள அனுப்புறோம்.
இந்த சீசன் ஸ்கிரிப்டட் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லிஸ்ட பார்க்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல ரெட் கார்டு இஷ்யூ எல்லாம் வந்திருக்கிறதுனால பிரதீப் ஆண்டனி ரீஎன்ட்ரி மாஸ் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அவருக்காக தான் வெயிட் பண்ணணும். ஆமாங்க, எல்லாருமே ஒரு விதமா நடிச்சாலும் பிரதீப் ஆண்டனியை பொறுத்த அளவுல கண்டிப்பா ஓவராலோட முகத்திரையை கிழிச்சு எடுத்துருவாரு. போன சீசன்ல அவர் பட்ட அனுபவம் இருக்கும். அதனால இந்த சீசன்ல யாரையும் அக்கா தங்கச்சி தம்பின்லாம் பழகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் என்னோட கேம விளையாட போறேன்ப்பா, யாவன் வந்தாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடுவாரு. அந்த வகையில போன சீசனே மாதிரி இந்த சீசனுமே பிரதீப் ஆண்டனியால டிஆர்பி எகுரும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த லிஸ்ட பத்தி, இந்த போட்டியாளர்களோட லிஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு? விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.